என்னிடம் சில சூசக தகவல்கள் இருக்கின்றன. சனாதன தர்மத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருப்பதனால் அதனால் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என்று ஆளுநரிடம் எச்.ராஜா பெட்டிஷன் கொடுக்க போவதாக நான் கேள்விப்பட்டேன். இனி வரக்கூடிய தேர்தல்களில் தலித் வாக்குகள் திமுகவிற்கு போகாது. இரண்டாவதாக, திருமாவளவன் நூதனமாக ஒரு சதி திட்டத்தை மு.க. ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக டெல்லியில் ஒரு சதி திட்டத்தை தீர்த்தி வருகிறார். திருமாவளவன் கூடிய விரைவில் கண்டிப்பாக திமுகவிலிருந்து விலகி விடுவார் என்பதுதான் சூசகமாக ரஞ்சித் தெரிவிக்கிறார் என்று டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் திமுக எம்பிக்களிடையே. ராஜா போன்றவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்தார். என்னிடமே ராஜா சொல்லியிருக்கிறார், நான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், எனக்கு ஒரு விதமான பதவியை கொடுக்க வேண்டும் என்று. எங்க அவரை துணை முதலமைச்சராக்க கூடாது? அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக ராஜாவை ஏன் போடக்கூடாது? அதைத்தான் ரஞ்சித் பிரதிபலிக்கிறார். மாயாவதி மீண்டும் தமிழ்நாடு வர இருக்கிறார். அதன் மூலமாக ரஞ்சித்தும் மாயாவதியும் சந்தித்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலித் வாக்குகள் வரவே வராது. அண்ணாமலை எழுதிய கடிதத்திற்கு, ஆளுநர் ஆர்.என். ரவி எழுதிய கடிதத்திற்கு இரண்டிற்கும் மேலாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய அரசாங்கத்திற்கு அமித்ஷா எழுதியிருக்கக்கூடிய கடிதம் என்ன என்று கேட்டால், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சில பத்திரிகையாளர்கள் டெல்லியில் சந்தித்த பொழுது அவர்களிடம் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருப்பது என்ன என்று கேட்டால், 2026 காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி தனித்து போட்டியிடும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா, ரொம்ப நாள் கழித்து தங்களுடன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சார். இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டால் இது இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி எச்.ராஜா அவர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எச்.ராஜா கண்டிப்பாக இந்துக்களுக்காக போராடுபவர். அவர் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசியதால் ஒருவேளை எச்.ராஜா, என்னிடம் சில சூசக தகவல்கள் இருக்கின்றன. சனாதன தர்மத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருப்பதனால் அதனால் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என்று ஆளுநரிடம் எச்.ராஜா பெட்டிஷன் கொடுக்க போவதாக நான் கேள்விப்பட்டேன். சுப்ரீம் கோர்ட்டிலும் தாக்கல் செய்வார் ஒரு மனுவை. அப்பொழுது அந்த பதவி ஆளுநரால் மறுக்கப்படும். எப்படி சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கை வைத்துக் கொண்டு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி சோனியா காந்தியை பிரதமராக்குவதிலிருந்து தடுத்து மன்மோகன் சிங்கை 2004 பிரதமராக்கினாரோ, அதே ரீதியில் எச்.ராஜா ஆளுநருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெட்டிஷனில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், இந்து சமுதாயத்தை, இந்து கொள்கைகளை கொரோனா போன்றவைகளாக ஏளனமாக ஹேட் ஸ்பீச் செய்தார், வெறுப்பு அரசியலை செய்தார். அதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு முடியும் வரை துணை முதலமைச்சர் பதவி தரக்கூடாது என்று எச்.ராஜா கவர்னருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதை ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு தங்கள் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது செய்தது தவறா ரைட்டா தெரியாது. அதை எழுதி கொடுத்தது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர். ஒருவேளை அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் போடலாம், எச்.ராஜா உதயநிதியை துணை முதலமைச்சராக்க கூடாது என்று. ஏன்னா அவர் மினிஸ்ட்ரியே கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது எப்படி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தர முடியும்? ஒரு இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுக என்று எச்.ராஜா மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறாரே. இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் நெல்லை சிவாவுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வரக்கூடிய நாட்களில் உதயநிதியை துணை முதல்வராக்குவதற்கு இதுதான் தடங்களோ என்று தெரியவில்லை நெல்லை சிவா சார். இப்போ பாத்தீங்கன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சிருக்காங்க. கடந்த தேர்தல்கள்ல திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், ஆனால் இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், மறுபரிசீலனை செய்வேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட தங்களுக்கு எதிராக, அதாவது பட்டியலின சமுதாய தலித் மக்களுக்கு எதிராக திருமாவளவனை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க சார். திருமாவளவனை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா எந்த கோணத்துல சார் அவர் இதை பேசுறாரு? அவர் கண்டிப்பாக ரஞ்சித்தினுடைய பேச்சு
திமுகவிற்கு ஒரு தலித் வாக்குகளை எதிர்த்து வரக்கூடிய பேச்சு. இனி வரக்கூடிய தேர்தல்களில் தலித் வாக்குகள் திமுகவிற்கு போகாது. இரண்டாவதாக, திருமாவளவன் நூதனமாக ஒரு சதி திட்டத்தை மு.க.ஸ்டாலினுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக டெல்லியில் ஒரு சதி திட்டத்தை தீர்த்தி வருகிறார். காங்கிரஸ் மற்றும் அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டு சேரலாமா 2026 என்று ஒரு நூதன முயற்சியை அவர் எடுக்கின்றதனால் ரஞ்சித்தினுடைய ஒரு கருத்து இதைத்தான் பிரதிபலிக்கிறது. தொல் திருமாவளவன் கூடிய விரைவில் கண்டிப்பாக திமுகவிலிருந்து விலகி விடுவார் என்பதுதான் சூசகமாக ரஞ்சித் தெரிவிக்கிறார் என்று டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள் திமுக எம்பிக்களிடையே. சார், இப்போ வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில தலைமைக்கு எதிராக கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. சோ அடிமைகளாக இருக்கிறாங்க. நாங்க அடிமைகள் கிடையாது அப்படிங்கிற துணியிலையும் பேசியிருக்காங்க. அப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சியில வெற்றி பெற்று தற்போதைய நிலையில எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளாகத்தான் சார் இருக்காங்களா? என்ன காரணத்துக்காக பா ரஞ்சித் அவர்கள் அடிமைகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார்? இதுவரைக்கும் திமுக இப்படித்தான் செய்து வந்தது. ஏன் என்று கேட்டால், ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்தார். என்னிடமே ராஜா சொல்லி இருக்கிறார், நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன், எனக்கு ஒரு விதமான பதவியை கொடுக்க வேண்டும் என்று. எங்க அவரை துணை முதலமைச்சராக்க கூடாது? அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக ராஜாவை ஏன் போடக்கூடாது? அதைத்தான் ரஞ்சித் பிரதிபலிக்கிறார். தமிழகத்தில் எப்படி மாயாவதி நம்ம ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் ஒரு சென்னை துக்கம் தெரிவித்தாரோ, அதன் மூலமாகத்தான் ரஞ்சித் போன்ற தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் மாயாவதி வந்த பிறகுதான் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். மாயாவதி மீண்டும் தமிழ்நாடு வர இருக்கிறார். அதன் மூலமாக ரஞ்சித்தும் மாயாவதியும் சந்தித்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலித் வாக்குகள் வரவே வராது. சார், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. அவர் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில. தமிழகத்துல தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சி காலத்துல என்னுடைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டு விட்டது. இதனால திருமாவளவன், என்னை போன்ற தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இதையே ஜான் பாண்டியன் அமித்ஷாவிற்கு கடிதம் மூலமாக எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். டெல்லியில் கூடிய விரைவில் மத்திய அரசினுடைய பாதுகாப்பு ஜான் பாண்டியனுக்கு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது இருப்பினும், ஏன் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் செல்லவில்லை என்றால் அங்கு இறந்தவர்கள் தலித்காரர்கள் தான் என்று ரஞ்சித்தும் குறிப்பிடுகிறார். அதிலும் அர்த்தம் இருப்பதாகத்தான் நான் இந்த பேட்டியில் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். ஜான் பாண்டியனுக்கு கண்டிப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்பதைத்தான் மத்திய உளவுத்துறையும் சரி, மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கத்திற்கு தாக்கீது அனுப்பித்திருக்கிறது. சார், இப்போ தமிழகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், தொடர் கொலைகள், என்கவுண்டர், இந்த விவகாரம் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சகத்துல எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது? எப்படி சார் இருக்கு டெல்லியில? அதைத்தானே ஆளுநர் RN ரவி பிரதிபலித்தார். பிரதமரிடம் சந்தித்த பொழுதும் சரி, அதையும் தவிர உள்துறை அமைச்சகத்தில் சந்தித்த பொழுதும் சரி, ஆளுநர் RN ரவி உளவுத்துறையில் தானே சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா இருந்தார். அதனால அவருக்கு நுணுக்கங்கள் தெரியும். தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எந்த விதமான அறிக்கைகளையும் தனக்கு தருவதில்லை என்ற ஆதங்கத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். எது இருப்பினும் அரசியல் ரீதியாக அண்ணாமலை எழுதிய கடிதத்திற்கு, ஆளுநர் RN ரவி எழுதிய கடிதத்திற்கு, இரண்டுத்திற்கும் மேலாக மு.க.ஸ்டாலின் முதலமைச்சருடைய அரசாங்கத்திற்கு அமித்ஷா எழுதியிருக்கக்கூடிய கடிதம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொலை கொள்ளைகள் எல்லாம் 35 நாட்களில் எத்தனை கொலை நடந்தது என்று நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டிருக்கிறாரே, அதையும் தவிர எது வேண்டாலும் ஒரு விதமான முடிவுக்கு ஆளுநர் வந்தாலும் ஒரு திருப்பம் இருக்கிறது இந்த விஷயத்தில் என்று தான் நான் கருதுகிறேன். சிவா சார், கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அல்லது அண்ணாமலை அவர்கள் தொடர்வாரா? ஏன்னா பல்வேறு அண்ணாமலை தொடர்வார், மாற்றப்படுவார் என்பதையெல்லாம் திமுகவினுடைய ஐடி விங், காங்கிரசுடைய ஐடி விங் செய்கிறதை தவிர அண்ணாமலை தொடர்வார். அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டாலும் JP நட்டா தலைவராக இருக்கிற மட்டும்
அண்ணாமலை தலைவராக இருப்பார். புது அகில இந்திய தலைவர் வந்த பிறகு கண்டிப்பாக அண்ணாமலை தொடர்வார். அண்ணாமலை முதல்மை தான் 2026 தேர்தலை பாஜக சந்திக்கும் என்று திட்டவட்டமாக அமித்ஷா முடிவெடுத்து விட்டார். இல்லை என்றால் ஆளுநர் RN ரவி சந்தித்த பிறகு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சென்னை வந்த உடனேயே அண்ணாமலையை கூட்டித்தான் RN ரவி பேசினார். தங்களுக்கு நினைவு இருக்கும், நேற்று முன்தினம். அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் சமயத்தில் அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி கைவிட மாட்டார்கள் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய திட்டவட்டமான கருத்து என்பதை சொல்லிக்கொண்டு அதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. சிவா சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க கடைசியில ஒரு ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க. அது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த டிப்ஸ், முக்கியமான தகவல் என்ன சார்? முக்கியமான தகவல், ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு முக்கியமான தகவல், ஆகஸ்ட் இறுதியில் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்று தான் சுட சுட தகவல்களை தெரிவிக்கிறேன். அதிலிருந்து அமித்ஷா தொடர் பிரயாணமாக செய்ய இருக்கிறார். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை 2வது முறையாக துவக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் சிறப்பு செய்தி. இருப்பினும் சிறப்பு செய்தி 2, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சில பத்திரிகையாளர்களை டெல்லியில் சந்தித்த பொழுது அவர்களிடம் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருப்பது என்ன என்று கேட்டால், 2026 காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி தனித்து போட்டியிடும், எங்களுக்கும் அமைச்சரவையில் தேவை பங்கு என்று கேட்டிருக்கிறார்கள். அதுதான் நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு முனையாக நான் கருதுகிறேன். சிவா, இதுதான் செய்தி துளி 2, என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் 2. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, நமஸ்கார்.